அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்புமணி ராமதாஸ் பஞ்சாயத்துக்காக அமித்ஷாவை அழைச்சிருக்காரா? அந்த அடிப்படையில் பாஜக தரப்புலேருந்து குட்லக் ஆடிட்டர் குருமூர்த்தி இன்றைக்கி தைலாபுரம் போய் பேச்சு நடத்த முயற்சி பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய சகோதரியையும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய தாயாரையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஒரு சமாதான முயற்சி ஏற்படுத்துவோங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம, முகம் கொடுத்து பேசாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த பேச்சை எதையும் கவனத்தில் எடுத்துக்கலை. எப்படியாவது இவர்களை சரி பண்ணி கூட்டணிக்குள்ளே இழுத்து வரணுங்கிற அந்த பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு. அவரோட முன்னாள் சென்னை மேயர் சைதி துரைசாமி அவர்களும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைமுறைகளும் தைலாபுர தோட்டத்தில் அரங்கேற்றி வர்றதை பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்து கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க அன்புமணி அவர்கள் தனது தாயார் சரஸ்வதி அவர்களையும் சகோதரி காந்திமதி அவர்களையும் அழைத்து கொண்டு போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் கூட அன்புமணியை கண்டுக்கலை. அவர் பக்கம் தன்னுடைய பார்வையை கூட திருப்பலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் குடும்பத்துடன் இருந்து அப்பா மகன் ஒரு சமாதானம் ஏற்படுத்தி வரலாங்கிற முயற்சி சரியான முறையில் வெற்றி அடையலைங்கிறது தான் செய்தியாக வெளியே வருது. இப்படி ஒரு சமாதான முயற்சிக்கு ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் முன்னாள் சென்னை மேயர் சைதி துரைசாமி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்க போகிறாங்க. இந்த நிலைமையில் காலையில் 9:15 மணிக்கு உள்ளே நுழைந்த அன்புமணி அவர்கள் அங்கே தனது தாயார் சரஸ்வதியும் சகோதரி காந்திமதியும் வச்சு ஏதாவது பேசி அப்பாவை சரி கட்டலான்னு முயற்சி பண்ணார். அந்த சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அவர் கூட உள்ளே போக முயற்சி பண்ணாங்க. ஒருவரை கூட உள்ளே அவங்க நுழைய அனுமதிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு, இது என்ன, இது அரசியல் பேச்சுக்கு ஏன் நம்ம தானே கட்சியில் முக்கியமான ஆளுங்க, நம்மளையே வெளியே தள்ளுறாங்களே, அப்போ வேறு ஏதோ ஒரு முக்கியமான ரகசியங்கள் பேச போகிறாங்க போல இருக்குண்டு முணுமுணுத்தவாறு மனவேதனையோட வெளியேறி திருப்பி போயிட்டாங்கங்கிற செய்தியும் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உள்ளே போன அன்புமணி ராமதாஸ்கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசலை. உடனே அவர் 3/4 மணி நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோல்வியாக அன்புமணி வெளியே வந்துட்டாருங்கிற செய்தி வருது. அதுக்கு பிறகு தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய துக்ளக் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சைதை துரைசாமி அழைச்சிட்டு போயிட்டு பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாரு. அதில் என்ன ஒரு முடிவாச்சுங்கிற தகவல் வெளியே வரல. அதன் பிறகு அன்புமணி என்ன பண்ணுறாரு, அவருடைய மகள் சஞ்சுத்ரா, ராமதாஸருடைய மகள் காந்திமதி ஆகிய 2 பேரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட தூது விட்டு எப்படியாவது அப்பாவை சரி பண்ண சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறாரு. தன்னுடைய பேச்சு சஞ்சுத்ரா பேச்சுக்கு டாக்டர் ராமதாஸ் மயங்கிடுவாராங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவ்வளவு கடுமையான விரைவான முயற்சிக்கு காரணம், வரக்கூடிய 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருவதாகவும், அவர் வருவதற்கு முன்னாடியே இந்த அப்பா மகன் சண்டையை சரி பண்ணி எப்படி அதிமுகவை தங்களுடைய கூட்டணிக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த பிரஸ் முன்னாடி சொன்னாங்களோ, அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அமித்ஷா அவர்களே கூட இந்த பாமக பாஜக கூட்டணியை பிரஸுக்கு அறிவிக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதுக்கு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அனுப்பிச்சு அதற்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பஞ்சாயத்துக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு கூட ஒரு கடுமையான போலீஸ் பாதுகாப்போடு தான் அந்த தைலாபுரம் தோட்டத்துக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வந்திருக்கிறாரு.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் தள்ளப்படுறான்னு சொல்லி அரசியல் புரோக்கர்னும் பாஜகவுடைய ஆதரவாளர்னும் வர்ணிக்கப்படக்கூடிய அரசியல் விமர்சகர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை சொல்கிறாரு. அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகையை ஒட்டி பாமகவை சமாதானப்படுத்த ஏற்படுத்துகிற பாஜக முயற்சி அதை ஆர்எஸ்எஸ் முனைவோடு செய்கிறதாகவும் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய கோலாகல சீனிவாசன் அவர்கள் அறிவிக்கிறார். என்னதான் முயற்சி பண்ணாலும் இவர்கள் செய்கிறது முறை தவறு. ஆடிட்டர் குருமூர்த்தி யாருங்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் பலமான கட்சியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருந்தாலும் அதை எப்படியாவது தன் வசப்படுத்தணும்னு சொல்லி பாஜக மட்டும் முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை யாராலையுமே தடுக்க முடியாது. எப்படியாவது அப்படி தமிழ்நாட்டில் பலம் இருக்கக்கூடிய அல்லது எந்த ஒரு மாநிலத்திலையும் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தனது கூட்டணி கட்சியாக்கி தன்னோட சேர்த்து தன்னை நம்ப வச்சு அந்த கூட்டணி கட்சியை சில தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களையே அடிமைப்படுத்தி மிரட்டி அவர்களை தன் வசப்படுத்துறதில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட செய்தியை தான் பாஜக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் செய்யும்னு பலரும் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க. அவர்கள் அறிவிக்கிறாரு. என்னதான் முயற்சி பண்ணாலும் இவர்கள் செய்கிறது முறை தவறு. ஆடிட்டர் குருமூர்த்தி யாருங்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். மத்திய பாஜக அவருடைய கருத்துக்களை வெளியிடுறது தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியாக இருப்பார். ஒருவேளை நம்மளை பைண்ட் அவுட் பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்தேகப்பட்டுட்டா இந்த பேச்சுவார்த்தை உடன்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். காரணம், இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எதையும் ஒரு கண்ணியமான பேச்சுவார்த்தையை பேசவும் வாய்ப்பில்லை. அதே சமயம் என்ன பேசணுங்கிறத பப்ளிக்காக வெளியில் போட்டு உடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால இவர் போனதுனால ஏதாவது ஒரு உடன்பாடு அமைதி ஏற்படுமானால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்க நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ டாக்டர் ராமதாஸ் பக்கம் நின்று வன்னியர் சங்கம் மட்டும் இல்லை வன்னியர் குல மக்கள் எல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. ராமதாஸ் அவர்கள் யாரை கையை காட்டுறாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் தன் நியமனம் பண்ணதுனால அவர்களை வேண்டாம் அன்புமணி கட்டுப்படுத்தலாம். வன்னியர் குல மக்களை அன்புமணி கட்டுப்படுத்த முடியாது, அவங்கெல்லாம் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாருன்னு சொல்லி பலரும் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் எப்படியாவது பாஜக பக்கம் போகவே மாட்டோம், அது 2026 இருந்தாலும் சரி 31 இருந்தாலும் சரி என்று சொன்ன வீரவசனம் பேசின அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையே கட்டுப்படுத்தி மடக்கி கூட்டணிக்கு வர்றியா இல்லையாங்கிற முடிவெடுக்க சொல்லி சென்னையில் வச்சு கூட்டணி அறிவித்த அமித்ஷா அவர்களுக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களையும் அன்புமணியும் கட்டுப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். 8ஆம் தேதி வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாருங்கள், அவரே தான் அறிவிக்க போகிறாரு எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதுன்னு சொல்லி. அது அப்படியே கைகட்டி வாய்ப்புத்தி ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி ஏற்றுக்க போகிறாரு பாருங்கள். அப்போ அந்த அறிவிப்புக்கு ராமதாஸ் அவர்களோட மறுப்பு சொல்லாமல் அமைதி காப்பார். இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.